வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கனவா மீன் க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது நம்ம கடையில் எடுத்த வீடியோ தான். இது பார்த்திங்கன்னா கனவா மீன் இப்படி தான் இருக்கும். நம்ம தலையை பிடிச்சி இப்படி லைட்டாக உடம்பையும் தலையும் இழுத்தால் தலை தனியாகவே வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நம்ம முதுகெலும்பு மாதிரி ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அதுதான் மீனோட முதுகெலும்பு போல். அதை அப்படியே எடுத்துடலாம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் அழகாக ஈஸியாக ரொம்ப ஈஸியாகவே உரிச்சிடலாம். அப்படி இழுத்திங்கனாவே அழகாக வந்துடும். அவ்வளோதான் பாருங்கள், பலப்பலன்னு ஆகிடுச்சு. நம்ம கனவா மீன் க்ளீன் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான வேலை தான் கனவா மீன் க்ளீன் பண்ணுறது. ஆனால் இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கனால நிறைய பேர் இங்கிட்டலாம் வாங்க மாட்டாங்க. ஸோ வீட்டுக்கு மட்டும்தான் அந்த மீன் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பார்த்திங்கன்னா இது வந்து தலையை வந்து இப்படி பிடிச்சி கிள்னாவே அந்த கண்ணோட நம்ம தனியாக எடுத்துடலாம். அப்புறம் அடியில் பார்த்திங்கன்னா ஒரு பல்லு மாதிரி ஒன்று இருக்கும். அதையும் இப்படி வச்சு பிதுக்குனாவே வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தலையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மீன் க்ளீன் பண்ணுறதுலேயே வந்து கனவா மீன் தான் ரொம்ப பெஸ்ட்டு. ரொம்ப சீக்கிரமாகவே க்ளீன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ நான் ஓவல் ஷேப்பில் ஒரு குட்டி குட்டியாக நான் அந்த கத்திரிக்கோல் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் எப்படி வேணாலும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நடுப்புற ரெண்டாக வெட்டி குட்டி குட்டி க்யூபாகவும் போட்டுக்கலாம், இல்லை ரவுண்ட் ஷேப்பாகவும் நம்ம வெட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி எடுத்து கழுவி வச்சுட்டேன். இப்போ வந்து ஃபைனலாக இப்படி தான் இருக்குது கனவா மீன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீன். இது சமைக்கிற வீடியோவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.